வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சத்யாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஷேர் வாங்கி லாங் டேர்ம் வச்சு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து நம்ம நல்ல லாபம் எப்படி பார்க்குறது, அந்த கம்பெனிஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், அப்பல்லோ டயர்ஸு, என்எல்சி இந்தியா, சவுத் இந்தியா பேங்க்கு, அப்பல்லோ டயர்ஸு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குதுங்க. நம்ம இதில் அப்பல்லோ டயர்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இது பாருங்கள், எடுத்தோன்னே அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 52 வீக்ஸ் ரேஞ்ச் தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், 52 வீக்ஸ் ரேஞ்சில் 392 ரூபா அப்படின்றது மினிமமாக இந்த ரேட்டுக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். ஹை வேல்யூ பார்த்திங்கன்னா 541 ரூபா வரைக்கும் இந்த அப்பல்லோ டயர் ஒரு ஷேரோட ரேட் போயிருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ரெவன்யூ எப்படி இருக்குது, இந்த கம்பெனியோட பேக்கப் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இந்த ஓவர் வியூ அப்படின்ற ஐக்கன் அழுத்தினோன்னா அப்பல்லோ டயரோட கம்பெனிஸை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ரிசல்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்கிறதுல மார்ச் 2023 பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது ரெவென்யூ, ப்ளூ கலரில் இருக்கிறது ப்ராஃபிட்டுங்க. இயர்லி வைஸும் லாஸ்ட் 3 இயர்ஸாக ப்ராஃபிட்டில் இருக்குது, குவார்ட்டர்லியும் லாஸ்ட் 3 இயர்ஸாக ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்போ இந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து ஈவெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்களா, இதில் டிவிடெண்ட்டுமே நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3000 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 1 இயரில். அதையும் நம்ம பார்த்துக்குறோம். இதில் நியூஸு, கம்பெனி பற்றி என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பேஜ் மூலிமா பார்த்துக்கலாங்க. இதில் பாருங்கள், சேல்ஸு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குங்க. ஸோ அப்பல்லோ டயர் அப்படின்றது ஒரு நல்ல ஷேர் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி நம்ம இதை வாங்கிக்கலாம். இன்னொன்று, நம்ம 1 இயரில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த ஷேரு, 3 இயர்ஸில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் இந்த கிராஃப் மூலிமா நம்ம பார்த்துக்கலாங்க. மேலே 1 இயர் 3 இயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 5 இயர்ஸில் 112%ங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 இயர்ஸில் டபுளாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த அப்பல்லோ டயர்ன்ற ஷேருங்க. இந்த 1 மந்தில் பார்த்திங்கன்னா 5% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குதுங்க. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வாங்கணுன்னா இந்த பேஜுக்கு இந்த ஷேரை வாங்கிக்கலாங்க. பேக்கப் பேஜ், இதில் ஒரு ஷேரும் என்ன இருக்குது அப்படின்றத 1 by 1 நம்ம பின்னாடி வெளியே வந்துக்கலாம். அடுத்து இந்த சவுத் இந்தியா பேங்க்குன்ற ஒரு ஷேரையும் பார்ப்போங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த 52 வீக் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் பாருங்கள் 23 ரூபாய் 80 காசுக்கு லோ ப்ரைஸ் விற்றுருக்கு, 46 ரூபா 84 காசு ஹை ப்ரைஸுங்க. இதுவும் லாஸ்ட் 3 இயர்ஸாக நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்குதுங்க. இதில் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்கிறது இல்லை, பட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 56% ப்ராஃபிட் கொடுத்துருக்குதுங்க. இதுவும் நம்ம நல்ல ஷேர் அப்படின்றத எடுத்துக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஷேரை கண்டிப்பாக வாங்கலாங்க. வாங்கினா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்க. ஒன் செகண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, இது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது சப்ஜெக்ட் டு சேஞ்சுங்க. நம்மளோட விருப்பப்பட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.